சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மீனவர்கள் வசிக்கும் குடிசை பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து நாசமாயின. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விடிய விடிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தின் பின்பகுதியில் உள்ளது மோடக்குப்பம். மீனவர்கள் அதிகம் வசிக்கும் இந்த குடிசை பகுதியில் நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வேகமாக வெளியேறி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதற்குள் வீட்டில் இருந்து சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து அருகில் இருந்த வீடுகளுக்கும் தீ மளமளவென பரவியது. மிகவும் குறுகிய பாதைகளை கொண்ட இந்த பகுதியில் தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்குள் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து நாசமாயின. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்து இரவு முழுவதும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. இந்த விபத்தில் வருடக்கணக்கில் தாங்கள் உழைத்து சேர்த்த அத்தனை பொருட்களும் எரிந்து நாசமாகிவிட்டது எனவும், தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்திருந்தால் தீ வேகமாக பரவாமல் தடுத்திருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இங்கே சுமார் 600 குடும்பம் நாங்கள் வசிக்கிறோம். நாங்கள் எப்படி இந்த ஃபயர் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. திடீர்னு எல்லாம் கொய்யராமன்னு கத்தின்னு வரதுனால நாங்கள் அவதிப்பட்டில் வெளியே வந்தோம். பார்த்தா ஒரு பக்கம் இந்த சைடில் பாதி பக்கம், இந்த ஊர் பாதி பக்கம் திடீர்னு எரிஞ்சு சிலிண்டருங்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிது. எங்கே போகிறது ஏது போகிறது தெரியாமல் நிற்கிறோம். எங்களுக்கு ஃபயர் சர்வீஸ் சொன்ன நேரத்துக்கு வரலை, ரொம்ப லேட்டு. எங்களுக்கு வர்றதுக்கு வண்டி வர்றதுக்கு வழியே இல்லை. இதுக்கு வழி வகுத்து தரணும் இந்த ஊருக்கு. இதில் மாதிரி நிறைய பேர் பாதிப்பட்டிருக்காங்க. பொழுது வண்டிதான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றுமே எடுக்கலை. நான் எல்லாமே போச்சு. கட்டின துணி சாமான் சரடு ஒன்று வச்சுருந்தேன். 25,000 ரூபாய் பணம் வச்சுது, அதுவும் போச்சு. வீட்டு வேலை தான் செய்கிறேன் நான். எப்படி 10 நிமிஷம் அப்போ அந்த டைமில் நீங்கள் வீட்டில் இருந்தீங்களா? சத்தம் கேட்குதுன்னு வந்து நல்லா தூக்கம். மணி 12 இருக்கும். சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்தேன். உள்ளே வந்து எடுக்காது பார்த்துட்டு ஆள் தப்பிச்சா போகிறேன்னு வெளியே வந்தேன். அவ்வளோதான். நான் எடுக்கல. நான் என்ன பண்ணுவேன் சாமியை? ஒன்று கூட எடுக்கலையே. நாங்கள் இதான் எடுத்தோம். கட்டிக்கிட்டு துணிலாம் போச்சு ஐயா. பக்காக்கங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லலே. ஐயோ சொல்லலையே. நாங்கள் கறிவிட்டு இருப்போம் ஐயா. அந்த குழந்தை தாயில்லாத பிள்ளை சாமி. என்ன பண்ணுவேன் சாமி? என்னால் ஒரு பழப்பு கூட பறிக்க முடியாது. வீட்டு வேலை கூட செய்ய முடியாது. எல்லாமே அழிஞ்சு போச்சு. குழந்தைங்களை இழுத்துன்னு வரது சரியா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டின துணியோடு நிற்குதுங்க. குழந்தைங்க புக்குக்கு எல்லாம் போயிடுச்சு. குழந்தை ஸ்கூல் புக்கெல்லாம் போயிடுச்சு. இல்லை ஒன்றும் எடுக்க முடியல. கேஸ் வச்சு வந்து உளுந்து எல்லாம் எதுவுமே எடுக்க முடியல. நாங்கள் எல்லாம் வெளியே நிற்கிறது தரமட்டமாக ஆயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது.